ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 97 முதல் ஸ்லோகம். த்ரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி ஹி புவனே ஹீனமத்யோத்தமம் யத் ஞானம் ஸ்ரத்தா ச கர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாஹ த்வத் क्षेत्रत्वन्निषेवादितु यदिह पुनस्त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनुभजनतो मंक्षु सिद्धौ भवेयम्. त्रैगुण्यात् भिन्नरूपं भवति हि भुवने हीन मध्य उत्तमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता वसति हि अपि सुखं कर्म च आहार भेदाः त्वत् क्षेत्र त्वत् निषेवा आदि तु यत् इह पुनः त्वत् परं तत् तु सर्वं प्राहुः नैर्गुण्यनिष्ठं तत् अनुभजनतः मंक्षु सिद्धौ भवेयम्. புவனே இவ்வுலகில் ஞானமும் ஸ்ரத்தாச்ச ஸ்ரத்தையும் கர்த்தா வசதிஹி அபி வினை செய்பவனும் இருப்பிடமும் சுகம் இன்பமும் கர்மச்சா வினையும் ஆகார பேதாகச்சா உணவு வேறுபாடுகளும் எல்லாம் யத் திரைகுண்யாத் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களின் கலப்பாகவே இருப்பதால் பின்ன ரூபம் பல்வகைப்பட்டவையாயும் ஹீன மத்திய உத்தமம் இழிந்தது இடைப்பட்டது உயர்ந்தது என 3 தரத்தவையாயும் பவதிஹி உள்ளனவே. புனக இஹ மற்றும் இவ்வுலகில் த்வத் சேத்ரா உனது ஆலயம் த்வத் நிஷேவா ஆதி உனது வழிபாடு முதலான த்வத் பரம் உன் தொடர்புள்ளவை யத்து து எவையுண்டோ தத் சர்வம் து அவையெல்லாம் நைர்குண்ய நிஷ்டம் குணங்கடந்தவை என்று பிராகுகு மேலோர் கூறியுள்ளனர். தத்து அனுபஜனதா அவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டு மங்ஷு விரைவில் சித்தஹா சாதனையில் வெற்றி பெற்றவனாக பவேயம் ஆகக் கடவேன். இவ்வுலகில் ஞானமும் ஸ்ரத்தையும் கர்த்தாவும் இருப்பிடமும் சுகமும் கர்மாவும் ஆகார பேதங்களும் ஆகிய எல்லாம் முக்குணங்களால் வெவ்வேறு வடிவாகி தாழ்வாகவும் நடுத்தரமாகவும் சிறந்ததாகவும் ஆகின்றன. ஆனால் இங்கு உமது க்ஷேத்திரத்தையும் உம்மையும் சேவிப்பது முதலிய எந்த செயலுண்டோ அது உம்மிடமே அர்ப்பணம் செய்யப்பட்ட மனதுடன் செய்யப்படுமேயானால் அதையே நிர்குண நிஷ்டை என்று கூறுகின்றனர். அதைத் தொடர்ந்து அனுஷ்டித்து விரைவில் நான் சித்தி அடைவேனாக.